தற்போதைய செய்தி. சென்னை சேப்பாக்கத்தில் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது T20 போட்டி இன்று இரவு சரியாக 7 மணிக்கு டாஸ் போடப்பட்டு தொடங்க இருக்கும் நிலையில் நேற்று போக்குவரத்து காவல்துறை சார்பில் போக்குவரத்தில் மாற்றம் என்று அறிவிக்கப்பட்டு சேப்பாக்கம் செல்வதற்கு பொதுமக்களுக்கு வசதியாக இருப்பதற்காக பல்வேறு மாற்றங்களும் போக்குவரத்தில் செய்யப்பட்டிருக்கும் தகவல்களை நேற்று பார்த்தோம். இன்று 7 மணிக்கு இந்த T20 போட்டி தொடங்கி இருக்கும் நிலையில் முதல் போட்டியில் இந்தியா அபார வெற்றி பெற்றிருக்கும் நிகழ்வு. இன்று இந்தியா இங்கிலாந்து இடையிலான இந்த T20 போட்டியில் இந்தியாவின் சார்பாக குரல் கொடுக்க சென்னை ரசிகர்கள் தற்போதே வர தொடங்கி இருக்கும் காட்சிகளை பார்க்கிறீர்கள் 7 மணி போட்டிக்கு. இது குறித்து நமது குமுதம் சிறப்பு செய்தியாளர் சுப்பிரமணியன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் T20 மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இந்தியா வின் பண்ணாச்சு. செகண்ட் மேட்ச்ல இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ஏராளமான சென்னை ரசிகர்கள் அங்கே சேப்பாக்கம் வந்திருக்காங்க. பார்க்க முடியுது 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போது. உங்களோட ரிப்போர்ட்டிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சுப்பிரமணியன். இந்தியா இங்கிலாந்துக்கு இடையேயான T20 இரண்டாவது கிரிக்கெட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு 7 மணி அளவில் தொடங்கப்பட இருக்கிறது. இந்த போட்டியை காணுவதற்காக ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் தற்போதே மைதானத்தை சுற்றி வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆன்லைன் மூலமாக இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை என்பது நிகழ்ந்திருந்தது. போட்டியை காண்பதற்காக ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. 1000க்கும் மேற்பட்ட போலீசார் வாலாஜா சாலை, அதே போல சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நுழைவாயில் பகுதியிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. உள்ளே செல்லக்கூடிய ரசிகர்கள் அனைவரும் முழுமையாக சோதனை செய்யப்பட்டு அதன் பிறகே உள்ளே அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மேலும் கிரிக்கெட் போட்டியையொட்டி போக்குவரத்து மாற்றமும் அங்கு செய்யப்பட்டு இருக்கிறது. இன்று மதியத்தில் 2 மணியிலிருந்தே போக்குவரத்து மாற்றம் என்பது நடைமுறைக்கு வந்திருப்பதாக போக்குவரத்து காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்டோரியா ஹாஸ்டல் சாலை, பாரதி சாலை மற்றும் வாலாஜா சாலை ஆகிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. பெல் சாலை ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போல பாரதி சாலையிலிருந்து பெல் சாலை செல்ல அனுமதிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கிரிக்கெட் போட்டி நடைபெறுவதையொட்டி மெட்ரோ ரயில் கூடுதல் நேரமாக இயக்கப்படுவதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு நாளை குடியரசு தினமும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதனால் முழுமையான பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அந்த சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தை சுற்றி செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கடைசி மேட்ச் 2023ஆம் ஆண்டு சேப்பாக்கத்தில் நடைபெற்றது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. அதற்கு பிறகு இப்போதுதான் கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு பிறகு சென்னை சேப்பாக்கத்தில் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 இரண்டாவது போட்டி. நிச்சயம் இந்த போட்டியிலும் வெற்றியை இந்தியா தட்டி தூக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, உங்கள் தகவல்களுக்கு நன்றி. போன மேட்ச் கொஞ்சம் ஒன் சைடாக போச்சு. இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாக போகும் தான் நினைக்கிறோம். ஏன்னா எப்பயுமே சென்னையில் விளையாண்டா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தானே போகும். அதனால் எல்லாம் கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஈரோட்லேருந்து வந்திருக்கிறோம் நாங்களாம். போன மேட்ச்சு பட்லர் மட்டும் தான் அடித்தா. அப்படி இந்த மேட்ச்சு செம்மன் கிரவுண்டில் விளையாண்டா 200 ரன்ஸ்க்கு மேலே போகணும்னு எதிர்பார்க்குறோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். எப்பயும் போல் அபிஷேக் சர்மா, சூரியகுமார், ஹார்திக் 3 பேருமே நல்லா அடித்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். போன தடவை சூரியகுமார் யாதவ் அடிக்கல. இந்த மேட்ச் 50 கண்டிப்பாக அடிப்பார்னு நினைக்கிறோம். ஆமாம், சென்னையில் இப்போல்லாம் ஃபஸ்ட்டில் அடிக்கடி நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அடிக்கடி நடக்கிறதே இல்லை. இப்போ இனிமேல் நிறைய நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். நாங்களும் அடிக்கடி வந்து பார்த்துக்குவோம். நாங்கள் இப்போ தான் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி வந்தோம். 5 o'clock கேட் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடியே வந்தோன்னா பிளேயர்ஸ் ப்ராக்டிஸ் மேட்ச் இருந்ததுன்னா பிளேயர்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் சார். இந்த மேட்ச் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்சு சேப்பாக்கில் இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு இன்டர்நேஷ்னல் மேட்ச் வருது. ஸோ சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனு. ஸோ பார்க்கலாம், பெரிய பிளேயர்ஸ் இல்லை, ரோஹித் விராட் இல்லை. பார்க்கலாம் மேட்ச் எப்படி விளையாடுறாங்க இந்தியா அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியல. போன மேட்ச் எங்கே நடந்துச்சு எனக்கு தெரியலைங்கண்ணா. நான் தான் பார்க்கல. ஹர்திக் பாண்டியா இருக்கார், அப்புறம் ஸ்கையு, சுபம் கில்லு, இவங்கெல்லாம் விளையாண்டாங்கன்னா நல்லா ஜெயிச்சிடலாம் சார். லாஸ்ட் மேட்ச் அகர்வால், அபிஷேக் அகர்வால் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க.
லாஸ்ட் மேட்ச் அபிஷேக் அவர் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. அபிஷேக் சர்மா நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் இந்தியா 7 விக்கெட்ஸ் டிஃப்ரென்ஸ் வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்சும் அதே கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணி பிளேயர்ஸ் எல்லாமே நல்லா நம்ம இந்தியா இந்த டைமும் சீரியஸ் வார்ன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். பார்ப்போம். லெட்ஸ் ஹோப் த பெஸ்ட். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து இங்கிலாந்து தோற்றுருக்காங்க. ஸோ அதனால் இந்த மேட்சும் நம்ம வந்து நல்லா மேட்ச் விளையாண்டு ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து 130 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணிட்டாங்க இங்கிலாண்டை. ஸோ அது மாதிரி இந்த மேட்சும் இந்தியா வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி இந்த மேட்ச் இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சா நல்ல ரன் ஒரு 200+ வரும்னு எதிர்பார்க்குறேன்னா. எனக்கு தெரிஞ்ச அபிஷேக் சர்மா இந்த மேட்சும் நல்லா அடிப்பாருன்னு நினைக்கிறேன். நான் போன மேட்ச் 79 அடித்தார். இந்த மேட்சும் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இது வரைக்கும் ஐபிஎல் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்திருக்கோம். கடைசியாக பங்களாதேஷ் டெஸ்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு இது ஒயிட் பால் மேட்ச் இப்போ தான் நடக்குது. ஸோ அதனால் ரொம்ப எதிர்பார்க்குறோண்ணா. இந்தியாவுக்கு தானா? பிளேயர்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியா. புரியல. ஹர்திக் பாண்டியா ரொம்ப நாளாக விளையாடுறாரு. அண்ட் T20க்கு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ அதனால் ஹர்திக் பாண்டியா சப்போர்ட் பண்ணுறோம். வேர்ல்டு கப் ஃபைனலில் கடைசி ஓவர் அவர் தான் வீசி இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதனால் ஹர்திக் பாண்டியா சப்போர்ட் பண்ணுறோண்ணா. ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நல்லா ஆடி 132க்கு ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளது ஃபஸ்ட்டு பேட்டிங் கேட்ச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்சு திலக் வர்மா நல்லா ஆடுவார்னு நினைக்கிறேன். ஹார்திக் பாண்டியாவும் நல்லா பண்ணுறாரு. இந்த மேட்ச் அவருக்கு பேட்டிங் முன்னாடியே கேட்ச்சா நல்லாயிருக்கும். போன மேட்ச் அவங்க ஃபஸ்ட் பேட் பண்ணாங்க. நம்மளுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி தரல. நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, எல்லோரும் ஆட முடியல. இந்த மேட்ச் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஃபஸ்ட் பேட் எடுத்தால் நல்லா இருக்கும். அதுதான் எனக்கு. இந்த மேட்ச்சு மறுபடியும் அபிஷேக் சர்மா நல்லா ஆடுவார். அந்த திலக் வர்மா